ஹாய் வணக்கம், நான் ஜேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் டெமோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, EPan கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, NSDL வெப்சைட் போயிட்டு எப்படி உங்களுக்கான EPan கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். EPan அப்படிங்கும்போது ஃபிசிக்கல் பேன் கொடுக்க வேண்டாம், கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி டைமில் EPan வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ EPan எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய இடத்துல நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இடத்துல கேட்பாங்களும் கூட. ஸோ அப்படி உங்களுக்கான EPan நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், எந்த வெப்சைட் போகணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டெமோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இன்றைக்கி தகவலுக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய EPan டவுன்லோட் பண்ணுறதுக்கு போக வேண்டிய வெப்சைட் வந்து onlineservices.nsdl.com. அந்த லிங்க், டேரக்ட் லிங்க்கை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த லிங்க்குக்கு போயிடுவீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, பேன் வந்து இன்னும் வரலை அப்படிங்கிறது 30 நாளைக்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். 30 நாளைக்கு அப்புறம், அதாவது உங்களுக்கு பேன் கார்டு வந்து அலோட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 30 நாளைக்கு அப்புறம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹8.26 வந்து டேக்ஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து இதுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். போனீங்கனாலே ஃபஸ்ட்டு இருக்கிற பேஜ் வந்து டவுன்லோட் EPan கார்டு, அந்த பேஜுக்கு நம்ம போயிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அது வந்து எப்போனா நம்ம EPanக்கு சப்மிட்லாம் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணணும். அதாவது நான் ஏற்கனவே அப்ளை பண்ணிவிட்டேன், இப்போ வந்து டவுன்லோட் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கிளிக் பண்ணி என்டர் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் பேனுக்கு அதாவது இந்த ப்ராசஸே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுக்கு EPan கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேன் கார்டு இருக்கணும். அஃப்கோர்ஸ் பேன் கார்டு வந்து இருந்தால் தான் EPan கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். அண்ட் ஆதார் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். இது ரெண்டும் மேண்டேட்ரி. ஸோ ஆதார் இல்லை அப்படின்னாலோ இல்லை பேன் இல்லைனாலும் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். பேன் இல்லைன்னா பண்ணவே முடியாது, ஆதார் இல்லைனாலும் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் கையில் வச்சுக்கோங்க. ஸோ பேன் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல இப்போ உங்களுடைய பேன் கார்டு நம்பர், எந்த பேன் கார்டை நீங்கள் இப்போ EPan டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ பேன் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் வந்து மேண்டேட்ரி. ஸோ இது 2 விஷயங்களையும் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் மந்த் ஆஃப் பர்த் அண்ட் இயர் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சாவை வந்து டைப் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சப்மிட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதாவது பேன் நம்பர் அப்படியே காமிக்கும், என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அது வரும், மொபைல் நம்பர் காமிக்குது, பின்கோடு, ஜிப்கோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லாகி வருது. அடுத்தது கீழே வந்து 3 ஆப்ஷன்ஸ் OTPக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று இமெயிலில் OTP எடுத்துக்கலாம், இல்லை மொபைல் நம்பரில் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த உதாரணத்தில் நம்ம மொபைல் நம்பர்னு கிளிக் பண்ணுறோம். மொபைல் நம்பர்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட், அதாவது உங்களோட கன்சென்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. நான் தான் வந்து பேனுக்கு இந்த OTP ஜெனரேட் பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட்டு நான் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களோட கன்சென்ட்டை டிக் பண்ணணும். டிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஜெனரேட் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே எந்த ஆப்ஷன் டிக் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கு OTP போகும். இமெயில்னு போட்டிங்கன்னா இமெயிலுக்கு OTP போகும், மொபைல்னு போட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு OTP வரும், போத்துன்னு போட்டிங்கன்னா ரெண்டுக்குமே OTP வரும். ஸோ அந்த OTPயை அடுத்த ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்தாச்சு. இப்போது என்டர் OTP அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல உங்களுக்கு ஃபோனுக்கோ இல்லை இமெயிலுக்கோ வந்து OTPயை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே, வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் பெய்டு EPan ஆப்ஷன் வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 30 டேஸ்க்குள்ளே பண்ணால் தான் ஃப்ரீ. ஸோ 30 டேஸ் தாண்டிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பே பண்ணி தான் பண்ணணும். ஸோ பெய்டு ஆப்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் 30 டேஸ்க்குள்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷனாகவே வரும். ஸோ இந்த பெய்டு ஆப்ஷன் வருதுன்னா உங்களுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பேடிஎம் வந்து சூஸ் பண்ணலாம், இல்லைனா பில் டெஸ்க் மூலயமா சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பே பண்ண போகிறோம் அதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடி இது ரெண்டும் வந்து டிஸ்பிளே ஆகுது. பே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து நம்ம போவோம். ஸோ எந்த கேட்வே நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்களோ அதை பொறுத்து, ஸோ பேடிஎம்னா பேடிஎம், அப்படி இல்லைனா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த ₹8.26 வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உதாரணத்துக்கு நம்ம நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணுறோம். நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணலாம், நம்ம ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான். ஸோ பேமெண்ட் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பேஜுக்கு வருது. அதாவது டவுன்லோட் EPan கார்டு பேஜில் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்னு சொல்லி மேலே வந்து சக்ஸஸ்னு வருது. ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இதில் காமிக்கும். ஸோ சக்ஸஸ்னு வரனால எல்லாமே வந்து பே ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ கண்டினியூ அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பேஜுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த இடத்துல ஜெனரேட் அண்ட் பிரிண்ட் பேமெண்ட் ரெசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பேமெண்ட் ரெசிட்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது. ஸோ அதை அந்த ஜெனரேட் பண்ணும்போது
பார்த்தீங்கன்னா அந்த ரெசீட் வந்து கீழே டிஸ்ப்ளே ஆகும். மேலே வந்து டவுன்லோட் EPan அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா பேன் கார்டை 2 ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து PDF ஃபார்மேட், அப்படி இல்லைனா XML ஃபார்மேட். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ, என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணப்படுற இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் வந்து பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் இல்லைனா டேட் ஆஃப் இன்கார்பரேஷன், அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனி பேன் கார்டு இது அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டோட இன்கார்பரேஷன் டேட், ஃபார்மேஷன் டேட் வந்து கொடுக்கணும். ஸோ எந்த டேட்னாலும் ஃபார்மேட் வந்து DDMMYY, இந்த ஃபார்மேட்டில் YYY இந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணிங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிங்கன்னா அந்த பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுற பேன் கார்டு ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு PDF கிளிக் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ PDF கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து அந்த பேன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகி சேவ் ஆகும். அதே மாதிரி அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து. அடுத்தது வந்து இந்த ரெசிட் சப்போஸ் உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணலை, உடனே வந்து பேன் கார்டு ரெடி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற டவுன்லோட் PDF இந்த ரெசிட் இருக்கு இல்லையா, பேமெண்ட் ரெசிட், இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறத பார்ப்பீங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா N ஸ்டார்ட் ஆகி ஹைஃபன் போட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை காப்பி பண்ணி இதே பேஜுக்கு போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது பேன் கார்டு டவுன்லோட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா EPan டவுன்லோட் ஆப்ஷனில் பேனு கொடுத்து பண்ணலாம், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்து பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து போய் பார்த்தோம். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேமெண்ட் ரெசிப்ட்டில் இருக்கிற அந்த நம்பரை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இமீடியட்டாக நீங்கள் சப்மிட் பண்ண உடனே பேன் கார்டு வந்து டேரெக்டாக டவுன்லோட் ஆகலைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய EPan வந்து நான் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ அக்னாலஜ்மெண்ட் நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது மந்த் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கேப்சா டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு சொல்லி கொடுங்க. சப்மிட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல் ஆகும். முதல்ல நமக்கு வந்த மாதிரியே மொபைல் நம்பரில் OTP வேணும்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்குறோம். உங்களுக்கு இமெயிலோ போத் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு OTP ஜெனரேட் பண்ணுங்கள். OTP ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த OTP என்டர் பண்ணி வேலிடேட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான பட்டன் ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த மாதிரி PDF-ஆவோ XML-ஆவோ 2 ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல PDF அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும், உங்களுடைய EPan கார்டு. ஸோ அந்த பேன் கார்டை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல சேவ் பண்ணிவிட்டு எங்கே சப்மிட் பண்ணணுமோ அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க EPan கார்டு சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் வேறு யாருக்காவது தேவைப்படும் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோனில் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ஜெயன்ஷீபா அப்படின்னு தேடிங்கன்னா ஒரு சேனல் வரும். அண்ட் ஃபன்ஃபர்டைன்மெண்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. இந்த 2 சேனல்ஸ்லையும் யூஸ்ஃபுல் தகவல்கள் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் என்னோட பர்சனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.